கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த காலை வேளையிலே நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதக்காரனுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை தொடர்ந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக முடிவிலே அந்த ஜெபத்தினூடாக சொல்லுகிறார், எப்படி என்றால், என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, தேவனை துதிக்கும் இடமாகிய கர்த்தருடைய சபை அவர் வாசம் செய்கிற இடம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் கட்டுகிற அந்த சபையிலே நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களை நிற்கிற வேளையிலே தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய விடுதலையையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நிற்கிற இடம், நம்முடைய கால்கள் நிற்கிற இடம் எங்கே என்பதைத்தான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய கால்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், பாவம் செய்வதற்காக துணிந்து இந்த நாட்களிலே பாவம் செய்கிற காரியத்துக்காக தொடர்ந்து இந்த நாட்களிலே அங்கே அந்த இடங்களில் நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களிலே நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அது தேவனுடைய சபையிலே தான் அந்த இடம் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படியான இடத்திலே இருக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களில் துதிக்கிற இடமாக அந்த இடம் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் இந்த நாட்களில் இடராதபடி இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செம்மையான இடத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து நாங்கள் துதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய துதியின், அதாவது துதிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்திற்கு விடுதலை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படியான இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கால்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த இடத்திலே நிற்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால்தான் கர்த்தரை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயிலே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை துதிப்போமா இருந்தால், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா இருந்தால் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை, அற்புதங்களை, இந்த நாட்களை விடுதலையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்களை செவ்வையான இடத்திலே இந்த நாட்களிலே, அதாவது செம்மையான இடத்திலே நிற்கும்படியாக அந்த இடத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இடத்தை பாருங்கள். இந்த நாட்களில் அந்த இடம் சபையாக இருக்கிறபடினால் அந்த இடத்திலே சபைகளிலே தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.